இந்த வருட இறுதியில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு நாங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பீகாரில் பண்ண போகிறோம். அதாவது 2003 வெளியிடப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லை என்றால், அதாவது 1987க்கு பிறகு நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய பெற்றோருடைய டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் நிரூபிக்கணும். அதற்கு ஒரு 11 டாக்குமெண்ட் நாங்கள் காட்டுறோம். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் காட்டினா மட்டும்தான் நீங்கள் இந்தியாவில் வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெற முடியும். இல்லை என்றால் வாக்காளர் பட்டியலிருந்து நீங்கள் நீக்கப்படுவீங்க அப்படின்ற ஒரு உத்தரவை, ஒரு அறிவிப்பை இந்த தேர்தல் ஆணையம் பண்ணாங்க. இதற்காக டேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த அறிவிப்பு ஜூன் 24 வெளியாகுது. ஜூலை 25க்குள் நீங்கள் வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களை நீக்கிடுவோம். ஆகஸ்ட் 1 டிராஃப்ட் ரோல் வெளியிடுவோம். செப்டம்பர் 1 முழுமையான வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம். இதுதான் தேர்தல் ஆணையம் ஃபிக்ஸ் பண்ண அந்த டேட். உச்சநீதிமன்றத்திலேயே ஏடிஆர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் போய் வழக்காகவே போட்டாங்க. இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கு, இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வழக்கு. ஆனால் அந்த கேஸில் வந்துட்டு தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 80% மேற்பட்ட ஃபார்ம்கள் எங்களுக்கு கலெக்ட் ஆகி வந்துருச்சு, பல கோடி மக்கள்கிட்ட நாங்கள் உடனடியாக ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கிட்டோம், இது மிக நேர்மையாக நடந்துக்கிட்டு இருக்கு, இதற்கு நீங்கள் தடை விதிக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமானது வாக்காளர் பட்டியல் அப்படின்றது தேர்தலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்ற வாதம் வச்ச உடனேயே உச்சநீதிமன்றம் அதை நம்பி இவங்களுடைய அந்த ரிவிஷனுக்கு தடை விதிக்காம ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் ஒரு குடியுரிமை ஆவணமாக நீங்கள் வந்து கருதணும் அப்படின்ற ஒரு சஜஷனை மட்டும் கொடுத்து விட்டு, கட்டாய தீர்ப்பல்ல, சஜஷனை மட்டும் கொடுத்து விட்டு இந்த நடைமுறைக்கு தடையே விதிக்காம ஜூலை 28 கேஸை தள்ளி வச்சாங்க. இப்படி உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவசரமாக பல கோடி வாக்காளர்கள் உடனடியாக ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற பட்டியலை தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்டில் வெளியிட்டுட்டே இருக்காங்க. இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, இது எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படின்றதை பீகாரை சேர்ந்த ஒரு யூடியூபர் அஜித் அஞ்சும், மிக தரமான ஒரு யூடியூபர். இவர் வந்து பீகாரில் வெள்ளம் வந்தப்ப அதை தரமாக ரிப்போர்ட் பண்ணதுக்காகவே கோயங்கா விருதை பெற்றவர். இவர் தன்னுடைய யூடியூப் சேனலில் மிக துணிச்சலோடு தேர்தல் ஆணையத்துடைய மோசடியை அம்பலப்படுத்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவை பார்த்தா நமக்கு அப்படியே பகீர்ன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்களுடைய விதி என்ன, பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் வந்துட்டு ஒவ்வொரு வீடாக போய் வாக்காளரை சந்தித்து அவருக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க, ஆவணங்களை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க. யாருமே விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக 3 முறை அவர் பிஎல்ஓ வந்து வீட்டுக்கு போவார், ஃபார்மை வாங்குவார் அப்படின்றதெல்லாம் ரூல்ஸை வெளியிட்டாங்கல்ல. ஆனால் நடப்பது என்ன அப்படின்றது அவர் வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்தா அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிஎல்ஓ ஆஃபீஸர் எல்லாருமே உட்கார்ந்துக்கிட்டு வாக்காளருடைய பட்டியலை கையில் வச்சுட்டு இவங்களே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறாங்க, இவங்களே கையெழுத்தை போடுறாங்க, வாக்காளருடைய கையெழுத்தை இவங்களே போட்டு இவங்களே ஆன்லைனில் அப்லோடும் பண்ணுறாங்க. அப்போ பிஎல்ஓ ஆஃபீஸர் யாருமே போய் வாக்காளரை போய் சந்தித்து அந்த ஃபார்மை கொடுக்கல, அதில் டாக்குமெண்ட்டை வாங்கி அவங்களுடைய கையெழுத்தை வாங்கலை, அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணலை, எல்லாத்தையும் இவங்களே பண்ணுறாங்க அப்படின்றது அந்த வீடியோவில் தெரிய வருது. இந்த வீடியோவை எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா விவரம் அறிந்த ஒரு அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு அந்த கேமராவை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அவரை வெளியேற்றுவதை பார்க்க முடியுது. அப்போ இந்த வீடியோவின் மூலமாக 2 விஷயம் அமலப்படுது. எந்த அதிகாரியும் போய் வாக்காளர்கிட்ட போயிட்டு வாங்கலை, அந்த வாக்காளருடைய கையெழுத்தை போலியாக, ஃபோர்ஜரியாக கையெழுத்து போட்டிருக்காங்க பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ். 2வது, அந்த வாக்காளர்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பையுமே அவங்க கொடுக்கவே இல்லை. ஒரு வாக்காளர் அவருடைய கையெழுத்தை இப்படி போலியாக போடுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இல்லையா? தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட ஒரு மோசடியை இங்கே நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இது குறித்து தேர்தல் ஆணையம் பதில் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த பாட்னாவுடைய, அதாவது பீகாருடைய மாவட்ட தலைநகரான பாட்னாவுடைய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த மாவட்ட நிர்வாகம் ஒரு பதிவை போடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா, அதாவது இப்படி ஒரு வீடியோவை இந்த அஞ்சும்ன்றவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதில் வந்துட்டு தேர்தல் அதிகாரிகள், பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து கையெழுத்து போடுவது என்பது இறந்தவர்களுடைய பட்டியலுக்கு தான் கையெழுத்து போடுறாரு. அதாவது 2 பேர், சாந்தி தேவி அதே போல் சந்திர பிரகாஷா, இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவர்களுடைய பட்டியலை எடுத்து அந்த ஃபார்மில் அவங்க கையெழுத்து போட்டு அவங்க வந்து அப்லோடு பண்ணியிருக்காங்களே தவிர வேற எந்த மோசடியும் நாங்கள் பண்ணவே இல்லை. பாருங்க, சந்திர பிரகாஷ் சாவுடைய டெத் சர்டிஃபிகேட்டை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இறப்பு சான்றிதழை பப்ளிக்காக அந்த ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துடைய அந்த மாவட்ட நிர்வாகம். ஆனால் அந்த மாவட்ட நிர்வாகத்தை உடனடியாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு இந்த அஞ்சும் அப்படின்ற பத்திரிகையாளர் அஜித் அஞ்சும். ஜூலை 16 இதற்கு பதில் என்ன தெரியுமா கொடுக்குறாரு? இறந்து போனவருடைய ஃபார்மை இவங்க ஃபில் பண்ணவே இல்லை, சஞ்சய் குமார் அப்படின்றவருடைய கையெழுத்தை தான் இவங்க போடுறாங்க. அதுவும் யாரு? ஒரு பெண் அதிகாரி
சஞ்சய் குமார் அப்படின்ற ஒரு கையெழுத்தை போடுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படம், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை, வீடியோவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து விவரமாக போட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை காட்டி சஞ்சய் குமார் என்பவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார், அவருக்கு இந்த ஃபார்மை இவங்க கொடுக்கவே இல்லை, ஆனால் ஒரு பெண் அதிகாரி சஞ்சய்குமார்ன்றவர் கையெழுத்தை போட்டு அதை ஆன்லைன்லேயே அப்லோடு பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணதையும் இவர் மிக தெளிவாகவே போட்டு காட்டிட்டார். அப்போது இறந்தவர்களுடைய ஃபார்மை தான் நாங்கள் ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொன்னது இங்கே அடிபட்டு போச்சா? இதோட மட்டும் இந்த அஜித் அஞ்சும் விடலை. அவர் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தலைநகர் பாட்னா, பீகாருடைய குக்ராம் கிடையாது, தலைநகரில் இருக்கக்கூடிய பாட்னாவிலேயே 10 வாக்காளர்களை ஒரே வீடியோவில் நிப்பாட்டுறாரு. இந்த 10 வாக்காளர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிஎல்ஓ ஆஃபீஸர் இவங்ககிட்ட போய் ஃபார்மை கொடுக்கவே இல்லை, இவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கலை, டாக்குமெண்ட்டை வாங்கலை, ஆன்லைனில் அப்லோடு பண்ணதற்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பும் கொடுக்கவே இல்லை. ஆனால் இவர்களுடைய ஃபார்ம்கள் அத்தனையுமே ஆன்லைனில் அப்லோட் ஆகிருக்கு. இந்த ஒரு 10 வாக்காளர்களை தேடி ஒரே வீடியோவில் நிப்பாட்டி 10 வாக்காளர்கள்ட்டையுமே வீடியோ ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறாரு. அந்த 10 வாக்காளர்களுமே உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. எங்ககிட்ட ஃபார்ம் இல்லைங்க, வரவே இல்லைங்க, நாங்கள் கையெழுத்தும் போடலைங்க, எப்படி ஆன்லைனில் அப்லோட் ஆச்சுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அவங்க பேசுவதை பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு வீடியோவை இவர் வெளியிடுறாரு. ஒரு இராணுவ வீரர், அந்த இராணுவ வீரர் பார்த்தீங்கன்னா ஜோத்பூரில் வேலை பார்க்குறாரு. இந்த சார் அப்படின்ற அந்த ரிவிஷனில் கையெழுத்து போடணும், நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்றக்காகவே லீவு போட்டு ஜெகனாபாத்துக்கு இவர் வர்றாரு. வந்து இவருடைய மனைவி, இவருடைய அம்மா இதுக்கெல்லாம் ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணுறாரு. ஃபில் பண்ண ஃபார்மை அதோடைய டாக்குமெண்ட் எல்லாம் இணைச்சிக்கிட்டு 3 நாட்களாக பிஎல்ஓ ஆஃபீஸரை போய் பார்ப்பதற்கு போகிறாரு. ஆனால் அந்த பிஎல்ஓ இவரை பார்க்கவே இல்லை. அந்த ஆஃபீஸர் 3 நாளாக இவர் சந்திக்காமே மறுத்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா அப்படி மறுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 4வது நாள் அந்த தேர்தல் அதிகாரியுடைய வீட்டுக்கே இவர் போயிட்டார். என்னங்க ஏங்க ஃபார்ம் வாங்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுடைய ஃபார்மை ஏற்கனவே நாங்கள் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு அப்லோடு பண்ணியாச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்கிறார். அதனால் கோவப்பட்ட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், ஒரு இராணுவ அதிகாரி, எப்படி ஏன் கையெழுத்தை நீ போடலாம், எப்படி ஏன் ஃபார்மை நீ ஃபில் பண்ண, எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை கூட கொடுக்காம அப்லோடு வேற பண்ணியிருக்க, எப்படி இவ்வளோ பெரிய குற்றத்தை நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஆக்ரோஷப்பட்டு திட்டின உடனேயே 2 பக்கத்துக்கு அந்த பிஎல்ஓ அதிகாரி ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதுறாரு. அந்த மன்னிப்பு கடிதத்தை அவர் காட்டுறாரு. அஞ்சும் தன்னோட யூடியூப் சேனல்ல காட்டுறாரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, என்னுடைய சீனியர் ஆபீசர் என்னை ரொம்ப வற்புறுத்தினாரு, சீக்கிரம் ஃபார்ம் ஃபில் பண்ணி கேட்டாரு, அதனாலதான் இப்படி பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு, என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல அவர் வெளியிட்டிருக்கிறார். ஒரு இராணுவ அதிகாரிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய வாக்காளர் பட்டியலை இவங்களே திருத்தியிருப்பாங்க அப்படின்றத இது மூலமாக தெரிய வருதா? அப்போ இவ்வளவு வீடியோக்கள் ஆதாரங்களை போட்டு குவிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா பதில் கொடுக்குறாங்க? அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி டைம் இருக்குது, அதாவது நீ அப்ஜெக்ஷன் பண்ணலாம், ஏன் என்னுடைய வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பேர் இல்லை, ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்றத அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம், அதில் அப்ஜெக்ஷன் கொடுங்க, தவறு நடந்தது தெரிந்தால் நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு பதிலை கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பதிலா? வெளிப்படையாக தங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருமே அவங்களே ஃபில் பண்ணி ஃபோர்ஜரியாக கையெழுத்து போடுறது அம்பலம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக அதை நிறுத்தியிருக்கணும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும், விளக்கம் கேட்டிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் மக்கள், இதில் யாரும் என்னன்னே தெரியாத மக்கள் அவன் போய் இவங்கள்ட்ட சொல்லணுமா இப்படி தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. இதில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்த அஜித் அஞ்சும் பதிலை கொடுக்குறாரு அவன் ட்விட்டர் பக்கத்தில் ஃபுல்லாக. அந்த ட்விட்டர் ஃபுல்லாக அவங்க டெலீட் பண்ணுறாங்க, அந்த மக்கள் பார்வைக்கு போயிடக்கூடாதுன்னு. தப்பு செய்யலைன்னா ஏன் டெலீட் பண்ணுறீங்க? இதில் எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு போயிருக்காங்க அப்படின்னா 7 நாள்லேயே 80.11% மக்கள், அதாவது 6.33 கோடி வாக்காளர்கள் தங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவும் 7/7/2025 ஒரே நாள்லேயே 1.18 கோடி மக்கள், 15% மக்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக பெருமையாக பீத்தலாக ஒவ்வொரு நாளும் இந்த தேர்தல் ஆணையம் டேட்டாவை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவருடைய வீடியோ 13ஆம் தேதி வைரல் ஆகுது. வைரலான பின்பு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க, இதில் டேட்டா இருக்கு. அதாவது 13ஆம் தேதி இவருடைய வீடியோ வைரலாவதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு டேட்டா ஃபார்ம் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத அவங்களுடைய எண்ணிக்கையை பாருங்க. 13ஆம் தேதி வீடியோ வைரலான உடனே டேட்டாவை காணா. அதன் பின்பு பாருங்க 5 நாளில் வெறும் 79 லட்சம் ஃபார்ம் மட்டுமே கலெக்ட் பண்ணப்பட்டிருப்பதாக இவங்க சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒவ்வொரு நாளும் ஃபார்ம் கலெக்ட் பண்ணது என்பது குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ எனக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, வீடியோ வைரலானதற்கு முன்பு இவ்வளவு ஃபார்ம்கள் கலெக்ட் பண்ணிக்கிறீங்களே, அது என்ன வீடியோ வைரலான பின்பு ஏன் ஃபார்மோட எண்ணிக்கை கலெக்ட் பண்ணுவது குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு? இது ஒன்று. 2வது கேள்வி என்னன்னா,
13ஆம் தேதி வீடியோ வைரலான அன்று ஏன் தேர்தல் ஆணையம் தன்னுடைய டேட்டாவை வெளியிடவே இல்லை? ஃபார்ம் இவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத 13ஆம் தேதி ஏன் வெளியிடலை? அப்போ இப்படி வீடியோ வைரலான உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்க முழிச்சிருக்கீங்க. முழிச்சிட்டு இப்போ டேட்டாவை அப்லோட் பண்ணலாமா வேணாமா, அப்லோட் பண்ணா மாட்டிக்கிறோமே, என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்றத டெல்லி தேர்தல் ஆணையம் வரைக்கும் நீங்க பேசி முழிச்சதுனால தான் அன்னைக்கு டேட்டாவை நீங்க அப்லோட் பண்ணவே இல்லை. அப்புறம் டெல்லியிலேருந்து உங்களுக்கு சிக்னல் வந்திருக்கும், அதனால தான் அப்படியே ஃபார்ம் அப்படியே குறைஞ்சிட்டே வர்ற மாதிரி நீங்கள் காட்டி அதுலேயும் நீங்கள் வசமாக இன்னைக்கு சிக்கியிருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரே நாளில் எப்படிங்க 1.18 கோடி வாக்காளர்கிட்ட ஃபார்மை வாங்க முடியும்? எல்லா வாக்காளர்கிட்டையும் இந்த டாக்குமெண்ட் இருக்குமா? ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போவோம், அங்கே டாக்குமெண்ட்டை வந்துட்டு ஜெராக்ஸ் எடுப்பான், டாக்குமெண்ட் இல்லைன்னா வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்திட்ட அப்ளை பண்ணணும், அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், அதன் பின்பு இந்த டாக்குமெண்ட்டோட அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி இணைக்கணும். இப்படி பண்ணுறதுக்கே ஒரு நாள் பத்தாது, படித்தவனுக்கே பத்தாது. 1.18 கோடி வாக்காளர்கிட்ட நீங்கள் எப்படி அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. 1.18 கோடி வாக்காளருக்கு ஒரே நாளில் வீட்டில் போய் நீங்கள் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஒரே நாள் அதை வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அதை வெரிஃபை பண்ணி உடனடியாக ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடச்சிச்சா? எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம் தெரியுமா? இப்படி மோசடி பண்ணுறதெல்லாம் சாத்தியம். எல்லா ஃபார்மையும் இவர்களே ஃபில் பண்ணி மிகப்பெரிய ஒரு மோசடியை இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தற்போது அம்பலமாயிருக்கு. எனக்கு ஒரு கேள்வி ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சுங்க. என்ன கேள்வி தெரியுமா? என்ன இவ்வளோ பெரிய ஒரு சிக்கலான ஒரு ப்ராசஸை பீகாரில் தேர்தலை வச்சுட்டு பண்ணுறாங்களே, அந்த வாக்காளர்கள் மிகப்பெரிய அளவு கொந்தளிப்பு உருவாகிட மாட்டாங்களா? ஃபார்மை ஃபில் பண்ணல அப்படின்னா அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிப்பு வந்துடாதா? அது ஆட்சியவே கவுத்திருமே. ஏன்னா அவ்வளோ தூரத்திற்கு ப்ரெஷரான ஒரு விஷயம், குறுகிய நாள் தான் டைம் கொடுக்குறாங்க. நிதிஷ்குமார் எப்படி இதில் அமைதியாக இருக்கிறார் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தான் தெரியுது எல்லாருமே கூட்டுக்கலவணிகளோ அப்படின்னு சொல்லிட்டு. நிதிஷ்குமார்லேருந்து மோடியிலேருந்து பிஜேபியுடைய பீகார் தலைவர்கள்லேருந்து அத்தனை பேருமே தேர்தல் ஆணையம் பண்ணுற மோசடியை முன்பே தெரிந்து கொண்டு தான் நடக்கட்டும் இந்த முறை வழியாக எப்படி மகாராஷ்டிராவில் நம்ம ஓட்டுகளை 39 லட்சம் ஓட்டுகளை புதுசாக சேர்த்தமோ, புதிய வாக்காளர்கள் திடீர்னு 75 லட்சம் பேர் 5 மணிக்கு மேலே ஓட்டு போட்டாங்களோ, அதே மாதிரி இங்கேயும் நிறைய வாக்காளர்களை போலியாக சேர்த்து அதன் மூலமாக அந்த ஓட்டுகளை சாயந்தரம் 5 மணிக்கு மேலே போட வச்சு மீண்டும் நம்மளால் ஆட்சிக்கு வர முடியும் என்ற பிளானுடன் தான் இந்த நிதிஷ்குமார்லேருந்து மோடி, அமித்ஷாலேருந்து எல்லாருமே அமைதியாக இருந்தார்களா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழாமல் இல்லை. இந்த கேள்வி சந்தேகம்தான். இந்த சந்தேகத்திற்கு பதில் கொடுக்க வேண்டிய கடமை பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமாருக்கு தான் இருக்கு. பதில் சொல்வாரா? இந்த லட்சணத்துல இதை நாடு முழுவதும் இவங்க பண்ண போறாங்க அப்படின்றாங்க. அப்ப நாடு முழுவதும் இதே போன்ற போலி வாக்காளர்களை சேர்த்து பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டமா? என்னங்க கேவலமான ஒரு செயலா இருக்கு. ஒரு வாக்காளன் தான் போடுற ஓட்டே சரியான நபருக்கு போயிருக்கா இல்லையான்றது இவிஎம் மிஷின்லேயே அவனை சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய மோசடி, ஒரு வாக்காளனுடைய கையெழுத்தை போலியாக போட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மோசடியை தேர்தல் ஆணையமே பண்ணலாமா? தேர்தல் ஆணையத்துக்கு எதற்கு சுதந்திரமான ஒரு தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில். நேர்மையாக செயல்படணும், எந்த ஆட்சியாளர்களுடைய பிரஷரையும் தாங்கிடக்கூடாது, வாங்கிடக்கூடாதுன்றக்காண்டி தான் நாங்கள் பண்ணது. இவ்வளவு பெரிய மோசடியை தேர்தல் ஆணையமே பண்ணலாமா? இதில் தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இதை சிஏஎன்ஆர்சி அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, சில செய்திகள்லாம் நான் படித்தேன். அதாவது இந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் பிஎல்ஓ ஆஃபீஸர்லாம் போனாங்களாம், போன இடத்துல ரோஹிங்கியாவுடைய, அதாவது மியான்மரில் ரோஹிங்கியா முஸ்லீம்களை பார்த்தாங்களா, பங்களாதேஷ் முஸ்லீம்களை பார்த்தாங்களா, அகதிகள் நிறையா பேர் இருப்பதை எங்களால் பார்க்க முடிச்சு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை பிஎல்ஓ ஆஃபீஸர் தேர்தல் அதிகாரிகள் சொன்னதை நான் பார்த்தேன், செய்திகளில் படித்தேன். அப்போது திட்டமிட்டு இந்த வாக்காளர் பட்டியலை வச்சு இவங்க ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்துக்களாக பார்த்து மட்டும் ஃபில் பண்ணுங்க, இஸ்லாமியர்களை யாருமே ஃபில் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு நோக்கம், ஒரு மறைமுக ஆர்டர் இந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன்னா 36 லட்சம் பேர் இது வரைக்கும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்றது தேர்தல் ஆணையமுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா அப்போ இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து இவர்கள் இது போன்ற செய்கிறாங்களா? அதனால தான் ரோஹிங்கியா முஸ்லீமை பார்த்தேன், பங்களாதேஷ் முஸ்லீமை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்ற சந்தேகமும் எனக்கு வருது. ஏன்னா இவங்களே எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இஸ்லாமிய வாக்காளன் கிட்ட 11 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் கூட ஃபார்மே கிடைக்கலாட்டி அவன் எப்படி ஃபில் பண்ணுவான்? அவனுக்கு நடக்கக்கூடிய எந்த சம்பவமே தெரியாது. அதுவும் பீகாருடைய தலைநகரில் இருக்கக்கூடிய பாட்னாவில் இளைஞர்களுடைய வாக்காளர்களையே அவங்க ஃபார்மை அவங்களே ஃபில் பண்ணி ஏற்றிருக்கிறாங்க. ஒரு ராணுவ அதிகாரியுடைய வாக்காளர் பேரையே இவங்களே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ அந்த ஏழை மக்களுடைய, இஸ்லாமிய மக்களுடைய அந்த வாக்குரிமை பறிக்கக்கூடிய வேலையில் இவங்க ஈடுபடுவாங்களா இல்லையா? சந்தேகம் வருதா இல்லையா?
அவங்களுடைய பெயரை மட்டும் விட்டுவிட்டு அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுடைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க போகிறார்களோ என்ற சந்தேகம் வருதா இல்லையாங்க? அப்ப திட்டமிட்டு மோடிக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகளை மட்டும் தவிர்ப்பதற்கு இந்த தேர்தல் ஆணையம் இந்த மோசடியை செய்யறாங்களா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு நான் எழுப்புறேன். பீகாரை சேர்ந்த யூடியூபரான அஜித் அஞ்சும் அவர் உண்மையிலே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். அவர் மட்டும் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரல அப்படின்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசடி அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட தெரிஞ்சிருக்கிறாரு. இவங்க கொடுக்குற டேட்டாவை வச்சுக்கிட்டு அவங்க போய் வீடு வாக்காளர் பட்டியலை போய் விசாரிச்சிருப்பாங்க. டைம் கிடைக்காம வேற வழி இல்லாமல் சரி போடட்டும் ஓட்ட அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. மீண்டும் பிஜேபி ஆட்சி வந்திருக்கும். இன்னைக்கு இது தெரிஞ்சதுனால இன்னைக்கு மிகப்பெரிய மோசடி அம்பலமாயிருக்கிறது காரணம் அப்படின்னா அது ஒற்றை நபரால் மட்டும்தான். அது பீகாரை சேர்ந்த யூடியூபரான அஜித் அஞ்சுமால மட்டும்தான். இன்னைக்கு அஜித் அஞ்சும் இவ்வளவு தூரத்திற்கு வெளியிடுறாருல, இவ்வளோ வீடியோக்கள் வைரல் ஆகுதுல, ஒரு கோடி மீடியாக்கள் கூட வெளியிடவே இல்லை எந்த நியூஸையுமே. ரிபப்ளிக் டிவி அண்ணா கோஸ்வாமி கத்துவாரு, எங்கே போச்சு? டைம்ஸ் நவ் எங்கே போச்சு? ஆஜித்தாக எங்கே போச்சு? ஒரு சேனல் கூட எந்த வீடியோவுமே வெளியிடவே இல்லை இது வரைக்கும் இது குறித்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மீடியாக்களும் இதை மூடி மறைக்க பார்க்குறாங்க அப்படின்றதற்கு அவங்களுக்கு மேலிட ஆர்டர் வந்திருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா? இப்போ என்னங்க பண்ணலாம் இதற்கு? நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, உச்சநீதிமன்றம் ஜூலை 28க்கு இந்த வழக்கு எடுப்பதெல்லாம் இருக்கட்டும், அதை உடனடியாக மாற்றி இந்த வழக்கை அவசர வழக்காக உடனே எடுத்து இந்த அஞ்சு வெளியிட்டார்ல வீடியோ, அதற்கான பதில்களை தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு வழக்கை அவசர வழக்காகவே உச்சநீதிமன்றம் எடுக்கணும். இதை எஸ்ஐஆர்னு சொல்லி நடத்துறாங்க தெரியுமா? இதை முற்றிலும் ரத்து செய்யணும். ரத்து செஞ்சுட்டு புதிய எஸ்ஐஆர் நடத்துறீங்களோ இல்லையோ அதற்கு பதில் இதை நீங்கள் பண்ணணும். தேர்தல் ஆணையத்தை கூண்டோடு கலைச்சிடணும். அதாவது தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களை கூண்டோடு கலைத்து விட்டு எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், அதே போல உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இந்த மூவர் அடங்கிய குழுதான் தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ண வேண்டும் அப்படின்ற அறிவிப்பை உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பாக கொடுக்கணும். ஏன்னா இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அமித்ஷாவுடைய அந்த மினிஸ்ட்ரி கீழே வேலை பார்த்த ஒரு நபர். அவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பார் அப்படின்றதற்கு இந்த மோசடிகள்லாம் ஒரு சான்றாக நமக்கு இருக்கு. அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையர்களை வச்சோ இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சோ தேர்தலை நடத்தினால் நேர்மையாக நடக்காது, மக்களுடைய வாக்குகள் முறையாக எண்ணப்படாது அப்படின்றது தெரிய வருதா இல்லையா? அப்போ தேர்தல் ஆணையத்தை மாற்றிவிட்ட பின்புதான் இந்த எஸ்ஐஆரை மீண்டும் எடுக்கலாமா வேணாமான்றது முடிவுக்கு வரணும். மாறா இந்த எஸ்ஐஆர் இப்போ எடுத்திருக்கிறாங்கல்ல அதை உடனடியாக ரத்து செய்துவிட்டு பழைய வாக்காளர் பட்டியலை வச்சு தேர்தலை நடத்த வேண்டும். அதற்கு முன்பே தேர்தல் ஆணையரை ராஜினாமா பண்ண வச்சு தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அந்த வழிமுறையுமே உச்சநீதிமன்றம் மாற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது. உச்சநீதிமன்றம் இதில் கருத்தில் கொள்ளணும். குறிப்பாக தலைமை நீதிபதி அவர்கள் இதை கையில் எடுத்து உடனடியாக அந்த வழக்கை தாமே எடுத்து விசாரிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. இதை தடுக்கவில்லை என்றால் ஒவ்வொரு தேர்தலையுமே இவர்களே வாக்காளருடைய பட்டியலை ஃபில் பண்ணி புதிய வாக்காளர்களை இவர்களே உருவாக்கி இவர்களே ஓட்டு போட்டு இவர்களே பிஜேபி ஜெயிக்க வைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க. ஜனநாயகம் என்பது இந்தியாவில் இல்லாமலே போய்விடும். ஒரு மன்னராட்சியை நோக்கி இந்தியா போய்விடக்கூடாது என்ற அக்கறையில் தான் இன்றைக்கு பீகாரை சேர்ந்த அஞ்சும் அவர்கள் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோடு ஒவ்வொருவருமே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த வீடியோவை நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பேச வைங்க. அப்போதுதான் நமக்கும் இது உதவும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அடுத்து எடுக்க போகிறாங்க. நாடு முழுவதும் என்ன அடுத்து தமிழ்நாடு 2026 தேர்தல் இங்கேயும் இதுதான் அவங்க பண்ணுவாங்க. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அது நாட்டு மக்கள் பரப்பக்கூடிய விஷயத்துல தான் இருக்கு. அனைவரும் பரப்புவீங்க அப்படின்ற நம்பிக்கையில விடைபெறேன். நன்றி.